இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்திலே 4வது வாரத்திலே அடியெடுத்து வைத்து விட்டோம். 5வது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். நல்லதை பாதுகாக்க வேண்டும். எல்லா வேளையிலும் அந்த நல்லதை காப்போமே என்றால் அது நமக்கு நலம் பயக்கும். நல்லதை விரும்பாமல் நல்லது என்று தீயதை திட்டமிட்டு தானும் வாழ்ந்து தன் கூட்டாளிகளையும் வாழச் செய்து அதன் மூலமாக பெரும்பான்மையினரையும் அடக்கி ஆள முயல்வது அநீதியாகும், நேர்மையற்ற செயலாகும். இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் பார்க்கின்றோம். நேர்மையாளரை தொலைத்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். உண்மைக்கு சான்று பகர்கின்றவர்கள் இருக்கக்கூடாது. பொய்மைக்கு சான்று பகர்ந்து வாழ திட்டமிட்டிருக்கின்ற நாமே வாழ வேண்டும். எனவே அவர்களை பதுங்கி இருந்து தாக்குவோம், தொலைத்து விடுவோம், நம் திட்டத்தை நிலைநாட்டிக் கொள்வோம். அதன் பிறகு நம்மை சபிப்பதற்கு யாரும் இல்லை, நமக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு ஒருவனுமே இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுவோம் என்று இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் அவ்வாறு சொல்லிக் கொண்டார்களாம், உணர்ந்தார்களாம், திட்டமிட்டார்களாம், செயல்படுத்தினார்களாம். இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞான நூலிலிருந்து 2வது பிரிவிலே நாம் இதை வாசிக்க கேட்கின்றோம். 1948ஆம் ஆண்டு இந்திய நாட்டை புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மகாத்மா காந்தியை நமக்கு தெரியும். கோட்சே என்பவர் அவரை 3 முறை குண்டுகளால் துளைத்து சுட்டு சாகடித்தார், கொலை செய்தார். அந்த காந்தி என்ன செய்தார்? அஹிம்சையை கடைபிடித்தார், அன்பு வழியை கடைபிடித்தார், உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பதை கடைபிடித்தார். அனைவரும் எத்தகைய வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒன்றுபட்ட குடும்பமாக வாழ வேண்டும், முழுமையான விடுதலை பெற்றவர்களாக விளங்க வேண்டும். உலக மத்தியிலே இப்படியும் ஒரு நாடு இருக்கின்றது என்று எல்லா நாடுகளும் வியக்கின்ற அளவிற்கு நம் நாடு விளங்க வேண்டும் என்று அந்த அஹிம்சையான, அந்த அன்பான, அந்த உண்மையான, மன்னிக்கின்ற, ஒப்புரவாக வாழ்கின்ற, கூட்டுறவாக வாழ்கின்ற, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த நற்பண்பை நிலைநாட்டுகின்ற அந்த விழுமியத்தை தானும் வாழ்ந்து தன்னோடு இருக்கின்றவர்களுக்கும் கற்றுத்தந்து அதையே செல்லும் இடங்களிலெல்லாம் எடுத்து எம்பி ஆங்காங்கே இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒற்றுமைக்கு அவர் உழைத்தார். அதை விரும்பாதவர்கள் கூட்டம் கூடினார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல திட்டமிடுகின்றார்கள். காந்தி அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து பஜனை கூடத்திற்கு வருகிறார். மக்கள் கூடி இருக்கின்றார்கள். அங்கு வந்து அவர் அமர்வார். அதன் பிறகு பஜனைகளை பாடுவார்கள், இறைவனை வாழ்த்துவார்கள். அதன் பிறகு அவர் உபன்யாசம் செய்வார். அதை கேட்பதற்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள். அவர் இருப்பிடத்திலிருந்து அந்த தோட்டத்தின் வழியாக நடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த கோட்சே என்ற அந்த கொலைக்காரன் என்ன செய்கின்றான்? எவ்வளவு பக்தியாக காந்தியை வணங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இருகரம் கூப்பி பக்தியாக கூன் போட்டு இந்திய பாரம்பரியத்தின்படி எவ்வாறு பெரியவர்களை வணங்க வேண்டுமோ அந்த முறையிலே வணங்கி கொண்டிருக்கின்றான். காந்தியும் அதை பார்த்து கொண்டு புன்னகை பூத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவனுடைய உள்ளங்கையிலோ வெளியிலே தெரியாத ஒரு சிறிய துப்பாக்கி இருக்கின்றது. அருகிலிருந்து ஒருவனை கொன்று போடுவதற்கு போதுமான ஆற்றல் இதில் இருக்கின்றது. அவர் அருகிலே வருகின்ற பொழுது வணங்குகின்றான். உள்ளங்கையில் இருக்கின்ற துப்பாக்கி எடுத்து 3 முறை அவருடைய உடலிலே பாய்ச்சுகிறான். அந்த இடத்திலேயே சுருண்டு விழுகின்றார் மகாத்மா காந்தி. அவ்வாறு விழுந்த பொழுது அவர் தலையிலே கையை அவ்வாறு வைத்தார். இந்திய பாரம்பரியத்திலே தலையிலே இவ்வாறு கையை வைத்தால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்ற அர்த்தம். பாருங்க, இந்திய பாரம்பரியத்தில் தெரிஞ்சுக்கங்க. தலையில் கையை வச்சாக்கா ஒருத்தர் துன்புறுத்துகின்ற பொழுது அவருக்கு எதிராக பேசாமல் பொறுமையாக தலையில் நீங்கள் அமைதியாக கையை வைப்பீர்கள் என்றால், அவரை உற்று நோக்குவீர்கள் என்றால், உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ என் சகோதரன் என்றதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே காந்தி விழுந்தவுடனே
என்னை அவன் கொன்று விட்டானே, நாசமாய் போவான் என்று சொல்லவில்லை. தன்னை எதிர்த்தவனை, தன்னை நிந்தித்தவனை, தன்னை பழித்தவனை, தன்னை சுட்டு தன் உயிரையே எடுத்தவனை, அந்த கொலைக்காரனை, கோட்சேயை தன் தலையிலே கையை வைத்து உன்னை மன்னித்து விட்டேன் என்ற அந்த செயலின் மூலமாக வெளிப்படுத்திவிட்டு உயிர் துறந்தார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். நல்லவர்களை கொன்று போடுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல இடரல்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? அதுதான் இந்த முதல் வாசகத்திலே வருகின்ற பாடம். எத்தனை முறை நாம் ஒவ்வொரு நாளிலும் மன்னிக்கின்றோம்? அந்த மன்னிக்க வேண்டும் என்ற அந்த பண்பு நம்மிடம் இருக்கின்றது. அதுதான் அஹிம்சையிலேயே ஆழமானது. அன்பின் ஆழமே அதுதான், மன்னிப்பு. மகாத்மா காந்தி சுடப்பட்டார், கீழே விழுவுற நேரத்தில் அவர் கையை தலையிலே வைத்து கொண்டு சுட்டவனை பார்க்கின்றார், கண்ணை மூடுகின்றார். என்ன அர்த்தம்? உன்னை நான் மன்னித்து விட்டேன் நண்பா, நீ என் எதிரி அல்ல, வாழ்வோம் ஒன்றாக என்று அந்த நேரத்திலும் பிரிவினையை போக்குகின்ற அந்த அஹிம்சையை நிலைநாட்டினார். நாம் அதுபோல வாழ்கிறோமா? இந்த தவசு காலத்தில் எத்தனை பேரை மன்னித்திருக்கின்றோம் பாருங்க. 4வது வாரத்துக்கு வந்துட்டோம், 5வது வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். இன்றைக்கி சாயந்தரம் பெரிய சிலுவை பாதையெல்லாம் ஆடம்பரமாக செய்ய போகிறோம். அதற்கு முன்னால் ஆய்வு செய்து பாருங்களேன். இதுவரையிலையும் மறந்துட்டீங்க தவசு காலத்தை, விட்டுருங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க தவசு காலத்தை. எத்தனை பேரை நீங்கள் புத்தி விவரம் வந்த நாளிலிருந்து மன்னித்திருக்கின்றீர்கள்? எத்தனை பேரை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றீர்கள்? அவ்வாறு பேசியவர்களோடு ஒத்துழைத்திருக்கின்றீர்கள்? அதை நிறைவேற்றியும் இருக்கின்றீர்கள்? அது நிறைவேற்றப்பட்டவுடனே அக்களித்து கொண்டாடி இருக்கின்றீர்கள், கொக்கரித்து இருக்கின்றீர்கள்? எண்ணி பாருங்கள், ஆன்ம ஆய்வு செய்து பாருங்கள். இந்த காந்தியை போல மன்னிக்கின்ற அந்த உள்ளம் வருகிறதா? அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அருமையான பாடத்தை. எனவே தான் அவர் மகாத்மாவானார். சாதாரண ஆத்மா மகாத்மானதற்கு காரணமே அதுதான், மன்னித்தார். அதுதான் அஹிம்சை, அதுதான் அன்பு. யாராக இருந்தாலும் சரி, மன்னிப்பு வாழ்வின் அடித்தளம். இன்றைய நற்செய்திக்கு வரும்பொழுது பாருங்க, இயேசுவுக்கு அதே தான் நடக்குது. இன்றைய நற்செய்தியில் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார், யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் கோட்ஸே காந்தியை போட்டு தள்ளினாரு, அது ஒரு வரலாறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுவை போட்டு தள்ளுறதுக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர்களே, பரிசேயர்களே, மறைநூல் வல்லுநர்கள், ஏரோதியர்கள், அவர்களால் லஞ்சம் கொடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது. இவனை தொலைத்து விட வேண்டும், நமக்கு எதிராக இவன் இருக்கின்றான், இவன் பேசுவதெல்லாம் நமக்கு ஒத்துப்போக மாட்டேன் என்கிறது. அவர் சொல்லுவதுதான் உண்மை என்று மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நம்மை எல்லாம் புறக்கணிக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே இந்த மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இறையரசு, புரட்சிகரமான அரசு, அது அன்பின் அரசு, இரக்கத்தின் அரசு, நீதியின் அரசு, ஒப்புரவின் அரசு, பகிர்வின் அரசு, மன்னிப்பின் அரசு, ஒற்றுமையின் அரசு, நீதியின் அரசு என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கின்றான். இவனை தொலைத்து விட வேண்டும் திட்டமிடுகின்றார்கள். ஆனால் இயேசுவோ நேர்கொண்ட பார்வையோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆங்கில இலக்கியத்தில் கான்ரேட் என்று ஒரு நாவலாசிரியர் இருக்கிறார். அவர் இளைஞராக இருந்த தருணத்திலே கடலிலே கப்பலை ஓட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு உண்டு. எனவே அந்த கப்பல் ஓட்டுகின்ற பயிற்சியிலே சேருகின்றார், பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அந்த பயிற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது நடுக்கடலிலே செல்லும் பொழுது திடீரென்று புயல் கிளம்புகின்றது. எங்கிருந்து வந்தது தெரியவில்லை, திடீரென்று புயல் வருகிறது. அதிர்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த கப்பலின் தலைவர், அந்த தலைமை மாலுமி என்ன சொல்லுகின்றார்? ஓடி வந்து அவன் கையில் இருந்தவன் இளைஞன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் இந்த சூழ்நிலையிலே கப்பலை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அவனுக்கு அந்த சூழ்நிலையிலே எவ்வாறு அந்த கப்பலை நேர்மையாக நடத்த வேண்டும், பல்வேறு விதமான சூழ்நிலையான கோணல்களின் மத்தியிலே அந்த நேர்கோடாக அவன் எவ்வாறு அந்த கப்பலை நடத்தி கப்பலில் இருக்கின்ற மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்ற அனுபவத்தை அவன் பெற வேண்டும் என்று பின்னே இருந்து கொண்டு குரல் எழுப்பி சொல்லுகின்றார். சுக்கானில் இருந்து கையை எடுக்காதே, எதிரிலே காற்று வீசுகின்றதா, அந்த காற்றின் உள்ளே நேராக கப்பலை செலுத்து. காற்று வேகமாக இருக்கின்றது என்பதனாலே வலது பக்கமோ இடது பக்கமோ போகாதே, நேராக அறுத்து கொண்டு போ. உன் கப்பலானது அந்த காற்றை எதிர்த்து நேர்கொண்டு செல்ல வேண்டும், கோணலாக போகக்கூடாது. அதே செய்ய மீண்டும் 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 பின்னால் இருந்து கத்திக்கொண்டே இருக்கிறார். அவரும் தைரியமாக, அந்த கான்ரேட் என்ற அந்த நாவலாசிரியரும் இளைஞனாக இருந்த பொழுது அதையே செய்கின்றார். அந்த சூறாவளியிலிருந்து அந்த கப்பலானது பாதுகாக்கப்படுகின்றது. காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அந்த தலைவர் சொன்னதை அவன் கேட்டு
அந்த நேராக கப்பலை செலுத்தினான். அந்த கப்பலை எதிர்த்து வந்த அந்த சூறாவளியை எதிர்த்து நேராக சென்றான். இரண்டாக பிளந்து கொண்டு சென்றான். தப்பித்தான். மக்களும் தப்பித்தார்கள். கப்பலும் கரை சேர்ந்தது. அவனும் சிறப்பு பயிற்சி பெற்றான். இன்றைய நற்செய்தியில் தாங்க சொல்லியிருக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள். அவர் எப்பொழுது நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தாரோ அந்த நொடியிலிருந்து எல்லாம் நிறைவேறிட்டு தந்தையையும் ஆவியையும் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்று சொன்ன அந்த தருணம் வரையிலும் துன்பத்திற்கு மேல் துன்பம், அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது. அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் நகரவில்லை. அந்த தந்தை அவருக்கு பின்புலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என் மகனே, அந்த மீட்பின் பாதை நேர்மையான பாதை. மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் என்பதற்காக வலது பக்கமோ இடது பக்கமோ சென்று நீ உன்னையே தாழ்த்தி கொள்ளாதே. நீ எதற்காக அந்த மண்ணிலே வந்து பிறந்தாயோ அதை நிறைவேற்று. அந்த இறையாட்சியை நிலைநாட்டு. அன்பின் அரசை, அகிம்சையின் அரசை, உண்மையின் அரசை, மன்னிப்பின் அரசை, நீதியின் அரசை, விடுதலையின் அரசை, பாவ மன்னிப்பின் அரசை நிலைநாட்டு. நேர்மையாக செல். நேர்மையாக சென்றார். அந்த சிலுவையிலே உயிரை கொடுத்தார் என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோல இடரல்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது சமரசம் செய்து கொள்கின்றோமா? இல்லை. அது என் உயிரை எடுத்தாலும் சரி, நேர்மையாக பாதையில் நேர்கோட்டில் தான் செல்கிறேனா? சென்றோமா? செல்ல இருக்கின்றோமா? சென்று கொண்டு தான் இருக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு வாழ்வதுதான் வாழ்க்கை. இல்லை என்றால் இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கனித்த உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் வாழ்வோம். அதனால் என்ன பயன்? இந்த உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் உண்மையை இழந்து விடுவோமே என்றால், நேர்மையை இழந்து விடுவோமே என்றால் அதனால் என்ன பயன்? எனவே கோணலான இந்த உலகின் மத்தியிலே நேர்கோடுகளாக நாம் என்றும் அந்த கிறிஸ்துவிலே வாழ்வோம். ஆமென்.